இமேஜின் நீங்கள் ஒரு அமேசிங் பியானோ பிளேயர், ஸ்டேஜில் பெரிய கிராண்ட் பியானோ இருக்குது, த ஆடியன்ஸ் இஸ் வெயிட்டிங். உங்கள் கையில் திறமை இருக்குது, அந்த மியூசிக் உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை தான், உங்கள் 2 கையும் பின்னால் கட்டி போட்டிருக்கு. உங்களால் அந்த க்ரௌடை அனுபவிக்க முடியும், அந்த ஆம்பியன்ஸை உள்வாங்க முடியும், ஆனால் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாது. அந்த கைவிலங்கு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிற H4 விசா. அமெரிக்காவுக்கு வர ஆயிரக்கணக்கான திறமைசாலிகள் இந்த விசாவில் தான் வராங்க. ஆனால் இதுக்கு டிபெண்டன்ட் விசான்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது உங்கள் பார்ட்னர் வேலை செஞ்சால் தான் நீங்கள் இங்கே இருக்க முடியும். நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், ஊரில் எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தாலும், இந்த விசா உங்கள் கைகளை கட்டி போடும். நீங்கள் இந்த பியானோவை பார்க்கலாம், ஆனால் ஒரு நோட்டு கூட வாசிக்க முடியாது. சட்டப்படி நீங்கள் வேலை செய்ய அனுமதி கிடையாது. இது ஒரு சாதாரண விசா கேட்டகரி கிடையாது. இது திறமையான ஃபுல்லி குவாலிஃபைட் மக்களை ஒரு ஓரத்தில் கம்முன்னு கடைன்னு சொல்கிற சிஸ்டம். சார், இந்த H4 பற்றியெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த அரைச்சமாகவே அரைக்காதீங்களேன் ப்ளீஸ். முதல்ல நீங்கள் வீடியோவில் H4 வாட் தே டோன்ட் டெல் ஹர்னு போட்டிருக்கீங்க, ஏன் ஹிம்னு போடல? H4ல் ஆம்பளையே இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியலையா? நாங்கள் மட்டும் என்ன கிள்ளுக்கீரையா? நல்ல கேள்வி தான். ஏன் நான் ஹர் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் அமெரிக்காவில் இந்த H4 விசாவில் இந்த சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க 90% லேடிஸ். குறிப்பாக இந்தியாவிலேருந்து மட்டுமே 1,00,000க்கும் அதிகமான பெண்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், IIT கோல்டு மெடலிஸ்ட்ஸு வெறும் டிபெண்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தைக்காக அந்த கைவிலங்கை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க. ஆனால் வீடியோ எல்லா ஜெண்டருக்கும் தான், ஸோ அதனால் ப்ளீஸ் இட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. சரி, ஓகே, ஹர்னு ஏன் சொன்னீங்கன்னு புரிஞ்சு போச்சு. வாட் தே டோன்ட் டெல் ஹர்னா என்ன சார் அர்த்தம்? யார் நம்ம லேடிஸ் கிட்ட இல்லைனா H4 டிபெண்டன்ஸ் கிட்ட என்ன எதை சொல்லலை? இந்த வடிவேலு படத்தில் வரா மாதிரி அடித்து கேட்பாங்க, உதச்சி கேட்பாங்க, ஒன்றும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவார் தெரியுமா? அது மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சிலர் ஃபீல் பண்ணலாம். இன்னும் சில பேர், என்ன ப்ரோ நாமெல்லாம் ஒரே இனம், நீங்கள் மட்டும் நல்லா கல்யாணம் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டு எங்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போடுறீங்களே, நீங்கள் இப்படி பண்ணலாமா? உங்களுக்கே தெரியும் முன்னால் மாதிரி இல்லை, இப்போல்லாம் அமெரிக்கா மாப்பிள்ளைனாலே 4 வாட்டி யோசிக்கிறாங்க. நீங்கள் வேற வந்து வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சிறீங்களே, ஏதோ நாங்கள் வேணும்னே எதையோ மறைக்கிற மாதிரி சொல்கிறீங்களே. யார் சொல்லலை, என்னத்தை சொல்லலை, எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு யோசிக்கிறது புரியுது. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கும் கேட்குது. நோ வரிஸ், இந்த வீடியோவே நாளைக்கு உங்களை யாரும் குத்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான். கேர்ள்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்ட டைரெக்டாக பேசுகிறேன். உங்கள் வுட்பீஸ், ஹஸ்பண்ட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் H4 விசா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்களுமே அதை ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் மேக்ஸிமம் 8 கோடி ரூபா நஷ்டம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களா? நம்ம கேல்குலேட் பண்ணி காட்ட போகிறோம். உங்கள் டிகிரி ஆஃப் டிபெண்டன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த காத்திருப்பு, இந்த வெயிட்டிங் உங்கள் கெரியரை மட்டும் இல்லை, உங்கள் தன்னம்பிக்கையும் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கும்னு யாருமே சொல்லலை. உங்களுடைய எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்களா? நாம் சொல்ல போகிறோம். இந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்க 4 எக்ஸிட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். சரி, இந்த தடையெல்லாம் மீறி ஒரு பொண்ணு வேலைக்கு போகணும்னா அவங்க முன்னாடி 2 வழிகள் இருக்குது. முதல் கதவு H1B லாட்ரி. இது எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் ஏப்ரல் மாதம் வரும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த குலுக்கல், அந்த லாட்ரி நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, உங்ககிட்ட ஒரு ஜாப் ஆஃபர் இருக்கணும். மார்ச் 31 கம்ப்யூட்டர் உங்கள் பேரை செலக்ட் பண்ணிடுச்சுன்னா அப்போ தான் நீங்கள் வேலைக்கே போக முடியும். பல லட்சம் பேரில் வெறும் 20% பேருக்கு தான் அந்த லக்கு கிடைக்கும். ஆனாலும் விட்டுறாதீங்க, தயவுசெய்து விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். அந்த 20%ல் நீங்கள் இருந்தால் சூப்பர் தானே. 2வது கதவு EAD. லாட்ரி வெள்ளன்னு வச்சுங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட க்ரீன் கார்டு ப்ராசஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். அவருக்கு I-140 அப்ரூவல் வர வரைக்கும் நீங்கள் 3 to 5 years தவங்கடக்க வேண்டியிருக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் ₹1 கூட சம்பாதிக்க முடியாது. சரி சார், ஒரு 5 வருஷம் சம்பாதிக்கலைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேனே, அது ஏன் உங்களுக்கு வலிக்குது? ஓகே, ஆனால் அந்த தவத்துக்கு நீங்கள் கொடுக்குற விலை ரொம்ப அதிகம். நீங்கள் ஒரு 35 இயர்ஸில் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஓகே, நீங்கள் 30 இயர்ஸில் சம்பாதிக்க வேண்டியது 35ல் போகிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 100K சேலரி வாங்குவீன்னு வச்சுக்கிட்டா அப்போ அந்த 5 வருஷம் லூஸ் பண்ணதுக்கு $500,000. சார், இந்த சேலரி ரொம்ப கம்மி சார், நான் ஏற்கனவே இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு வெறும் 100K தானே கொடுக்குறீங்க. நான் ஒரு கன்சர்வேட்டிவாக ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அமெரிக்காவில் இன்னும் சம்பாதிக்கலை. ஸோ இன் டோட்டல் $500,000 நீங்கள் சம்பாதிக்க முடியல. இந்த 500Kயோட இது நின்னா பரவாயில்ல. இதுக்கு யூ ஹேவ் டு ஆட் ஆன் டாப் பென்ஷன் தெஃப்ட். என்ன சார், நான் பென்ஷன் வாங்க எனக்கு 30 வருஷம் ஆகுமே. கரெக்டு தான். ஆனால் அமெரிக்காவில் பென்ஷன், அதாவது சோஷியல் செக்யூரிட்டி வாங்க 10 வருஷம் டேக்ஸ் கட்டணும். இந்த 5 வருஷம் கேப்னால் நீங்கள் அந்த 5 வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதனால உங்கள் லைஃப் டைம் பென்ஷன்லேருந்து $300 to $350 குறையும். 30 வருஷத்தில் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது 100K நஷ்டம். ஸோ முன்னால் கணக்கு 500K, இப்போ கணக்கு 100K, டோட்டல் $600K. அடுத்தது காம்பவுண்ட் பெனல்ட்டி மறந்துடாதீங்க. அது என்ன சார் காம்பவுண்ட் பெனல்ட்டி, புதுசாக இன்னொன்று பயமுறுத்துறீங்களே.
35 வயசில் நீங்கள் திரும்ப வேலைக்கு போகும்போது உங்கள் சம்பளம் ஒரு 20% குறைவாக தான் இருக்கும். ஏன்? 120K வாங்க வேண்டிய இடத்துல நீங்கள் வெறும் 100K தான் வாங்குறீங்க. ஏன்னா அமெரிக்கன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ப்ளஸ் கேரியர் கேப், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஆரம்ப கட்ட சம்பள வித்தியாசம் ஒரு 10 வருஷம் தான் இருக்கும். அது கூட குறைவாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் திறமை எல்லாருக்கும் தெரிஞ்சு பெஞ்ச் மார்க்குக்கு நீங்கள் கேட்சப் பண்ணிடுவீங்க, ஷுவர். அது அப்படின்னு நம்ம இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கிறோம். பேசிக்கலி உங்கள் ரேசஸை லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையும் சம்பளமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 20K பர் இயர் பிஹைண்டாக இருப்பீங்க. ஸோ இப்போ 10 வருஷம் பிஹைண்ட் ஈக்குவேட்ஸ் டு $200,000 இல்லையா? ஏன் சார் எனக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் வராதா? வரும். ஆனால் அங்கே தான் அந்த காம்பவுண்ட் பெனல்ட்டி வருது. ஒரு 3% சேலரி இன்க்ரிமெண்ட் வந்தாலும் நீங்கள் உங்கள் பேஸை கம்பேர் பண்ணும்போது 100K ஒருத்தர் வாங்குறாரு, 120K இன்னொருத்தர் வாங்குறாங்கும் போது இந்த காம்பவுண்ட் பெனல்ட்டி ரேட் ஃபார் 10 years will equate to roughly 220K. ஸோ நான் இந்த 220K எடுக்காமல் வெறும் 200K தான் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயும் லோவர் ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். அகெயின் இன்னொன்று சொல்கிறேன், இது வெறும் க்ரூடு பேப்பர் நாப்கின் மேத். நீங்களே உங்கள் மேத் போட்டு பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் கூட்டி பார்க்கலாமா? 500K வெயிட்டிங் டைம் லாஸ், அந்த 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணாமல். 100K பென்ஷன் லாஸ், 5 வருஷம் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூட் பண்ணல. 200K ரெடியூஸ்டு சேலரி லாஸ். எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். 500 + 100 + 200 800K. ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஒரு $100 100 எடுத்துக்கலாம். இப்போ ரேட்டை பார்க்கும்போது 94 95 இருக்குது. ஸோ 800K × 100 8 crores, 8 கோடி ரூபா. லோவர் எண்ட் 5 கோடி, ஹையர் எண்ட் 8 கோடி. சார் 8 கோடியா? நீங்கள் கொஞ்சம் ஷங்கர் படம் பட்ஜெட் மாதிரி ஓவராக சீன் போடுறீங்க சார். இந்த குற்றச்சாட்டு எனக்கு கேட்குது. இருக்கலாம். அதுக்காக தான் அந்த 5 கோடியை ஒரு மினிமமாக வச்சேன். நீங்கள் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டா அதுதான் நடக்குது. நீங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் வெயிட்டிங் டைம் என்ன, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் இதை ரொம்ப சீக்கிரம் ஓவர் கம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயர் வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், நோ ப்ராப்ளம் இல்லையா? H1 கிடச்சிருச்சு, தென் ஆல் தீஸ் லாஸஸ் ஆர் ரியலி ரெடியூஸ்ட். ஆனால் ஒரு 5 வருஷம் வெயிட்டிங்காக தான் நம்ம இதை போட்டிருக்கோம். பெரும்பாலுமே மோஸ்ட் பீப்புள் வில் டீவியேட் டு த மீன். இந்த வெயிட்டிங் டைமை குறைச்சாலோ சேலரி ரிடக்ஷனை குறைச்சாலோ இந்த 5 கோடியோ இல்லைன்னா 8 கோடி ரூபாயை வில் ஸ்டார்ட் கம்மிங் டவுன் ஃபார் ஷுவர். நம்ம ஒரு டிப்பிக்கல் கேஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஆனால் இந்த 8 கோடி ரூபாயை விட கொடுமையான ஒரு நஷ்டம் இருக்குது சார். அது உங்களோட ஐடென்டிட்டி. காலையில் 8 மணிக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிடுவார்னு வச்சுப்போமே. கரோனா தான் முடிஞ்சு போச்சே. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பெரும்பாலும் முடிஞ்சு போயிடுச்சு நிறைய பேருக்கு. கதவு லாக் பண்ணிட்டு உள்ளே திரும்புறீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த நிசப்தம் இருக்குது பாருங்கள், அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அரிக்கும். லிங்க்டின்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைரக்டர், சீனியர் டைரக்டர் ஆகும்போது நீங்கள் மட்டும் ஒரு டிபெண்ட்டாக நிற்கிற அந்த வலி, அது காசை விட பெருசு. அம்மா ஃபோன் பண்ணி என்னம்மா இன்றைக்கி சமைச்சிட்டியா, இன்றைக்கி என்ன சமையல்னு கேட்கும்போது காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸு, அந்த கோல்டு மெடல் அதெல்லாம் ஒரு ஷெல்ஃபில் ஓரமாக தூங்கிட்டு இருக்கும். நான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட வரமாட்டேம்மா, ஆஃபீஸில் லஞ்ச் பார்ட்டி, இல்லைன்னா நைட்டு வர லேட் ஆகும்னு ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்லும்போது அந்த தனிமை ஜாஸ்தியாக மாறும். இந்த சேரன் படத்தில் ஸ்னேகா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு தனியாக இருப்பாங்க, அது மாதிரி. இட்ஸ் அ ரெசிபி ஃபார் டிப்ரெஷன். ப்ளீஸ் வாட்ச் அவுட். ஆனால் இந்த நிசப்தத்தை உடைக்க வழிகள் நிறைய இருக்குது. இந்த பூட்டை துறக்க உங்ககிட்ட 4 சாவிகள் இருக்குது. இது அட்வைஸ் இல்லை, இது உங்களுக்கான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட்டு மெத்தட், த O1 விசா, த எக்ஸ்ட்ராடினரி வே. நீங்கள் ஏன் சார் மற்றவங்களுக்காக வெயிட் பண்ணோம்? நீங்கள் ஐஐடி, நீங்கள் ஒரு MCA, இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் டெஃபினட்டாக இருக்கும். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட், உங்கள்கிட்ட பேட்டன்ட் இருந்தாலோ இல்லை மீடியாவில் உங்கள் பேர் வந்திருந்தாலோ நீங்கள் யாருக்குமே டிபெண்ட் கிடையாது, இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. யுவர் அ ஸ்டார். நேரடியாக கம்பெனிக்கிட்டே போய் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயர்ஸ்ட்டை போய் எனக்கு O1 ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு நீங்கள் தைரியமாக கேட்கலாம். ப்ரீமியம் ப்ராசஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, லைனுக்கு முன்னாடியே போயிடலாம். லாட்ரி ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த H1B மாதிரி வேஜ் ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது. சார் அதெல்லாம் இருந்தால் நான் ஏன் சார் இப்படி லோல் படுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் சொல்லலாம், நான் ஏதோ ஒரு சின்ன இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன் சார், நமக்கு அதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தது ஒரு வழி இருக்குது, த கேப் எக்ஸம்ட் ஷார்ட்கட். இந்த பெரிய டெக் கம்பெனிஸை மட்டுமே தேடாதீங்க. ஒன்லி கூகுள், என்விடியாவில் வேலைக்கு போனால் தான் வேலையா என்ன? யூனிவர்சிட்டிஸ் மற்றும் நான் ப்ராஃபிட்ஸில் வேலையை தேடுங்க. யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ், அங்கெல்லாம் லாட்ரி கிடையாது. முக்கியமாக சில இடத்துல கதவும் வருஷம் முழுக்க திறந்தான் கிடக்கும். அது உங்கள் தகுதிக்கு ஏற்ற மரியாதையும் சம்பளமும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் கேன் பி ஒன் ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த தேடும்போது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கேப் எக்ஸம்ட் H1B,
யூனிவர்சிட்டி, நான் ப்ராஃபிட், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரி கிளாஸ் டோர்லையோ இன்டியூட்லையோ தேடி பாருங்கள். higheredjobs.com இஸ் கிரேட் ஃபார் ரோல்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் அண்ட் அசோசியேட்டட் நான் ப்ராஃபிட்ஸ். இந்த என்ஜிஓ ஜாப் போர்டில் ஃபோக்கஸ் பண்ணி நான் ப்ராஃபிட்ஸ் தேடலாம். வாஷிங்டன் டிசியில் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ரிசர்ச் சயின்டிஸ்ட்ஸு, டேட்டா அனலிஸ்ட்ஸு, பயோ இன்ஃபர்மேட்டிஷியன்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அட் யூனிவர்சிட்டி லேப்ஸு, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அட் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸு அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு டிஸ்க்ளைமர், கேப் எக்ஸாம் ஜாபை விட்டுட்டு இன்னொரு ப்ரைவேட் எம்ப்ளாயர்கிட்ட போனோம்னா லாட்ரியில் திருப்பி என்டர் பண்ணி ஆகணும். இதில் இன்னொரு பிக்கஸ்ட் சீக்ரெட் சொல்கிறேன். ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்த மாதிரி ஒரு கேப் எக்ஸாமில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, ஈவன் 5 to 10 hours per week அது இருந்தால் கூட போதும். அப்போது இன்னொரு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் கன்கரண்ட் H1 ஃபைல் பண்ண சொல்லலாம், லாட்ரி இல்லாமல். இது நான் அறிஞ்ச வகையில். ஸோ ஒரு பார்ட் டைம் ஜாப் எடுத்துக்கிட்டு ரெகுலர் H1 லாட்ரி இல்லாமல் போகலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இதுவும் சரிப்படாதுன்னு சொன்னான்னா ஐ வில் இன்ட்ரடியூஸ் யூ டு அ வீரமான முடிவு. ஏன் அமெரிக்காவில் 50 இயர்ஸ் க்ரீன் கார்டுக்காக பிச்சை எடுக்கணும்? கனடாவில் 6 மாதத்தில் PR வாங்கலாமே. ஆனால் கப்புளாக மூவ் ஆகணும். ஆனால் அங்கே போன முதல் நாளில் இருந்தே நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலைக்கு போய் இந்த 8 கோடி ரூபா நஷ்டத்தை, அது பேப்பர் லாஸ்னே கூட வச்சுங்க, அதுவாக இருந்தால் கூட தடுத்து நிறுத்தலாமே, நிம்மதியாக தூங்கலாமே. யூ கேன் சூஸ் ஃப்ரீடம் ஓவர் பீயிங் இன் லிம்போ லேண்ட், ரைட்? இந்த கனடா டிசிஷனில் அதில் நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கு தனியாக நான் இன்னொரு வீடியோவே போடுறேன். உங்களுக்கு அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, எவ்வளவோ சாவி இருக்குது. ஆனால் ப்ராஸ்பெக்டிவ் கப்புள்ஸ் இந்த டெசிஷன்லாம் ஏர்லியாக பேசுகிறீங்களா? நீங்கள் என்கேஜ்மெண்ட்டில் இருக்கும்போதோ இல்லை கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ, திஸ் இஸ் அ கிரேட் கான்வர்சேஷன் டு ஹேவ். என்ன சார் ரொமான்டிக்காக பார்ட்னர்கிட்ட பேசலாம், என்ன புடவை எடுக்கலாம், எப்படி வெட்டிங்கை பிளான் பண்ணலான்னா நீங்கள் அரிசி பருப்பு புளி மாதிரி H4 பற்றி பேச சொல்கிறீங்களே சார். ரொமான்ஸ் ஒரு 90%, ஒரு 10% ப்ராக்டிக்கல். இதையும் பேசுங்க. டெஃபினட்டாக இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அதெல்லாம் முடியாது சார், அமெரிக்கா தான் சார் என் கனவு, எங்களை நீங்கள் வீணாக தசை திருப்புறீங்க அப்படின்னு சொன்னால், ஃபைனலி ஐ ஹாவ் அன் ஆப்ஷன் விச் இஸ் த H4 EAD ஆப்ஷன். முடிவு பண்ணிட்டீங்களா இங்கே தான் இருக்கணும்னு? அப்போது ஹஸ்பண்டுக்கு I-140 வந்த அடுத்த நிமிஷம் ப்ரீமியம் போட்டு EAD அப்ளை பண்ணுங்கள். அந்த $2,500 ஒரு முதலீடாக பாருங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 8 கோடி ரூபா நீங்கள் உங்களுக்கு நஷ்டம் ஆகிட்டுருக்கு. சில வீக்ஸில், சில நாடுகளில் உங்கள் சுதந்திரம் உங்கள் கையில் கிடைக்கும். சார் நான் H4ல் இருக்கேன், ஆனால் எனக்கு அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுற எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸே இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? வந்த உடனே ஒரு ஸ்கூலோ ஒரு யூனிவர்சிட்டிலையோ என்ரோல் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவுசெய்து கம்யூனிட்டி காலேஜில் சேருங்க. சும்மா மட்டும் உட்காராதீங்க. இந்த ஆரம்பத்தில் உள்ள எனர்ஜியா இருக்கே, அது ஸ்லோனஸ், அதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நான் அனுபவத்தில் கண்டறிந்த உண்மை. சார் ஆனால் ஃபேமிலி, வி வாண்ட் கிட்ஸ், வி வாண்ட் டு என்ஜாய் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஏர்னஸ்ட் அட்வைஸ், அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போட வேண்டாம் தயவுசெய்து. உங்களை யார் என்ஜாய் பண்ண வேண்டாம்னு யார் சொன்னால்? பரீட்சையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டடி லீவில் நீங்கள் சினிமாவே பார்த்தது இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். அது முடியும்னா இது முடியாதா? உங்களை யார் கிட்ஸை பெற்றுக்க வேண்டாம்னு சொன்னால்? எல்லாமே உங்கள் இஷ்டம்தான். விமன் மாதிரி, நம்ம லேடிஸ் மாதிரி மோஸ்ட் எஃபிஷியன்ட் மல்டி டாஸ்கர்ஸ் பார்க்க முடியுமா? அதை மறந்துடாதீங்க. ஆனால் உங்கள் பார்ட்னரும் உங்களை ஹெல்ப் பண்ணணும். பார்ட்னர்ஸ் ப்ளீஸ் நோட், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். உங்கள் மென்டல் ஹெல்த்துக்காவது, பணத்தை விட்டுருங்க, மென்டல் ஹெல்த்துக்காவது நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் ப்ளீஸ். பேசிக்கலி ஒரு கல்யாணமோ ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கோ முன்னால் இந்த கான்வர்சேஷன்ஸ் வில் சேவ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஏக் ஃபார் போத் பார்ட்டிஸ். பொண்ணு கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் இருக்கா அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறத காட்டிலுமே பொண்ணோட மனநிலை, பணநிலை ரெண்டுமே நல்லா இருக்குமான்னு பார்க்குறது ரொம்ப உத்தமம். வேலை பண்ணவே இஷ்டம் இல்லை, எனக்கு வேலையும் தேவையில்லை அப்படின்னா இந்த கேள்வியே இல்லை. என்ஜாய் பண்ணுங்க, பி ஹாப்பி. பட் தனிமை யோசிச்சுங்க. தனிமை மட்டும்தான் இஷ்யூனா ஓகே, தென் கன்சிடர் வாலண்டியரிங். அதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இங்கே. ஆனால் ஒரே ஒரு காஷன் சார், கல்யாணம் பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும், வி வில் வெயிட் அண்ட் சீன்னு அப்ரோச் இருந்தால் இந்த வெயிட் அண்ட் சீ பண்ணுறது ஒரு முடிவு இல்லை. இன்ஆக்ஷன் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சாய்ஸ். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எடுக்காத முடிவு உங்களை பல கோடி ரூபா நஷ்டம் ஓவர் 30 இயர்ஸ். நம்ம அதை கால்குலேட் பண்ணியே காமிச்சிட்டோம். பேசிக்கலி உங்கள் ஹஸ்பண்டுக்கு கோவிலில் பிரசாதம் கொடுத்தா தான் உங்களுக்கே சாப்பாடு. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் திஸ் மெசேஜ் லவுட் அண்ட் கிளியர். மை டியர் பிரதர்ஸ், மன்னிச்சிடுங்க, நீங்கள் திட்டுறது கேட்குது. ப்ரோ ஒட்டு மொத்தமாக எங்கள் வாழ்க்கையே முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிறீங்களா? என்னோட இன்டென்ஷன் நம்ம பசங்களுக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுங்கிற இன்டென்ஷனில் சொல்லலை. கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிற வழியை தான் சொல்கிறேன். உங்கள் பார்ட்னரும் உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக சம்பாதிச்சா உங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் ஸ்டார்ட் ஆஃப் இன் அ ஹையர் பிராக்கெட். இது இன்றைய காலத்தின் கட்டாயம்.
ஃபார் H4 ஹோல்டர்ஸ் ஆர் ப்ராஸ்பெக்டிவ் H4 மக்களே, லட்சம் பேர் H4ல மாட்டிட்டு முடிக்கிறான்னு சொன்னோம் ஆரம்பத்தில். அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 5 கோடி ரூபா நஷ்டம்னு மினிமம்னு சொன்னால் 100,000 into 5 crores per person போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட $50 billion ஒர்த் ஆஃப் மணி ஒட்டு மொத்தமாக நமக்குள்ளேயே லாக் ஆகிருக்கு. நமக்கு இருக்கிற பணத்தில் தமிழ்நாட்டையே மாற்றிடலாம். உங்கள் கனவு தூங்கிட்டு இருக்கலாம், ஆனால் அது இன்னும் சாகலை. அந்த பூட்டை உடைக்கிற சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. எல்லா மெத்தட்ஸும் சொல்லியாச்சு. கையில் கட்டியிருக்க எப்படி சார் சாவியை போடுறது அப்படின்னு ஓவர் ஸ்மார்ட்டாக ஆளுங்க கேட்கலாம். ஆனால் பார்ட்னர் அப்புறம் எதுக்கு, நீங்கள் ஓப்பன் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் இந்த சுச்சுவேஷனில் தனிமையாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது 2 பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கண்டினியூ டு லிசன் டு யுவர் மைண்ட் வாய்ஸ். தேங்க்யூ. வில் see you in the next one.